ஹாய், நான் உங்கள் Sudhamakeupartist. இன்றைக்கி நாம் ஒரு சில்க் மேக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேக்கப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, நான் மாய்ஸ்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் நல்ல மாய்ஸ்சர் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரைனஸாக இருந்தால் ப்ரைமர் யூஸ் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் நல்லா பிளெண்ட் ஆகாது. அதனால் நான் மாய்ஸ்சர் பற்றி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சுகரில் ப்ரைமர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஸ்கின்னுக்கு தேவையானது கொஞ்சமாக அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகம் எனக்கு தேவைப்படாது. இது நல்ல ஸ்டே ஆக வைக்கும். அதுவும் இல்லாமல் இது 600 rupees சம்திங் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்டே கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா சாஃப்ட் ஸ்கின்னாகவும் மாற்றி கொடுக்கும். நான் ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ப்ரைமர். தேர்ட் ஸ்டெப் நான் கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். பிக்மெண்ட் இருக்கிறதுனால லைட்டாக பிக்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு மட்டும் கன்சிலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதிகம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் விரல்லையே எல்லாமே அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். நான் அதையும் ஸ்பாஞ்சோ இல்லை ப்ரஷஸோ யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் கையில் இது பண்ணிவிட்டு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு நான் மேக்கில் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். NC35 என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். அது டாட்டாக ஃபேஸில் வச்சுட்டு அப்புறமா கையில் நல்லா ஈவன் பண்ணி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு NC35 கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கான்ஃபெக்டும் NC35 தான் யூஸ் பண்ணுவேன். அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அண்டு கான்டாக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் ஐப்ரோ வரைஞ்சிக்கிறேன். கரெக்டாக லைன் வரைஞ்சிட்டு நம்ம ப்ரௌன் கலர் ஷேட் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் ஷேடில் நமக்கு வேணுங்கிற ஷேடு நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம பிளாக் கலர் ஷேடு யூஸ் பண்ணலாம். இயற்கையான நேச்சுரலாக இருக்கும். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகவே காட்டும். நல்ல நேச்சுரல் பிளெண்டிங்காகவும் காட்டும். அதனால தான் எப்போவுமே நம்ம ஐப்ரோவுக்கு ப்ரைடலாக நார்மலாக இருக்கட்டு ப்ரௌன் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ கன்சிலரில் லைட்டாக ஐப்ரோஸ் கிட்ட ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்னோடய ஸ்கின் கலர் கன்சிலரை எடுத்து நான் லைன் ஒர்க் பண்ணிக்கிறேன். அது இன்னுமே ஐப்ரோஸும் நல்லா ஹைலைட்ஸாக காட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைலைட்டாக காட்டுதுன்ட்டு பாருங்கள். கன்சிலரை நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐலைனர் அண்டு மஸ்காரா ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் செல்ஃப் மேக்கப் அண்ட் ஆஃபீஸ் லுக் அப்படிங்கிறதுனால ஐலேஷஸும் ஐலென்ஸும் நான் யூஸ் பண்ணிக்கல. பார்த்தீங்கன்னா நான் கோல்டு கலரில் ஹை ஷேடோ யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பிங்க் கலர் லிப்ஸ்டிக்ஸ் வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் அவுட்டர் லைனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ப்ரௌன் எடுத்திருக்கேன். அது நான் லிஃப்ட்டுக்கு அவுட்டர் லைனாக கொடுக்குறேன். நீங்கள் வித்தியாசத்தை பாருங்கள், நல்ல ஹைலைட்ஸாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா ஹைலைட்டாக காட்டும். ரொம்ப திக்காக லிப்ஸ்டிக் இருந்ததுன்னா ஒயிட் கலர் வந்து நம்ம லைட்டாக ஒயிட் கலர் லிப்ஸ்டிக் 2 டாப் வச்சு மேஜிக் பண்ணிட்டா ஸோ லிப்பு வந்து நார்மலாக கிடைச்சிடும். இப்போ வந்து நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் நான் காம்பேக்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சீஸ் ஹைலைட்டர் ப்ளவுசஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஹெவியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோட ஃபேஸ் லுக் முடிஞ்சிருச்சு. இது நார்மல் ஆஃபீஸ் லுக்கு. இப்போ என்னோட லுக் வந்து ஆஃபீஸ் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து நெக்ஸ்ட் மேக்கப் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே வரணும். உங்க ஆதரவையும் எனக்கு கொடுங்க.